தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளிடம் நேரடியாக பேசக்கூடிய வரத்தை பெற்றவர் திருக்கட்சி நம்பிகள். ராமானுஜர் குரு தனக்கு பரமபதம் எப்பொழுது கிட்டம் என்று பெருமாளிடம் கேட்டு, பெருமாள் உனக்கு பரமபதம் பிராப்தி இல்லை என்று கூற, நாம் உனக்கு ஆளவட்டம் வீசி கைகரியம் செய்தேனே, ஏன் எனக்கு பரமபதம் பிராப்தமில்லை என்று வினவ, நீர் வீசினதற்கு நான் உம்மிடம் பேசினேன், ஆக வீசியதற்கும் பேசியதும் சரியாக போய்விட்டது. நீர் ஆச்சாரிய கைகாரியம் செய்யாத காரணத்தால் உனக்கு பரமபதம் பிராப்தி கிடையாது. உனக்கு பரமபத பிராப்தி கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் ஆச்சாரிய கைங்கரியம் செய்து வாரும் என்று கூறுகிறார். யோகம் பக்தி செய்தால் மட்டும் போதாது, குருவிடம் பிரதிபலன் பாராது கைங்கரியம் செய்தால்தான் முக்தி. குருவையும் பிரம்மமாக நினைத்தல் வேண்டும். படைத்தது பிரம்மன் என்றாலும் தாயிடம்தான் பாலை அருந்த முடியும். அதுபோல பிரம்மத்தை அறிய குருவிடம்தான் கற்க முடியும். பிரம்மம் உனக்கு உபதேசம் செய்யாது. ஒரு மகான் தெலுங்கில் இறைவனை நினைத்து பாட்டலை இயற்றுகிறார், ஒருவர் தமிழில் இயற்றுகிறார், ஒருவர் கன்னடத்தில் இயற்றுகிறார், ஒருவர் மராத்தியில் இயற்றுகிறார். இந்த மொழிகளெல்லாம் பிரம்மத்திற்கு தெரியுமா? உண்மையில் இந்த மொழிகளெல்லாம் பிரம்மத்திற்கு தெரியாது. பிரம்மத்திற்கு மௌனம் மட்டுமே மொழி. ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு மாதிரி கத்துகிறது, ஒவ்வொரு பறவையும் பல குரலில் கூவுகிறது. இதையெல்லாம் பிரம்மம் பார்ப்பதில்லை. நீ உன் குரலில் பாடுவதும் அப்படிதான். அவர் உன் பாட்டை பார்ப்பதில்லை, உன் உணர்வையே பார்க்கிறார். உன் உணர்வுதான் அவரை வந்தடையும். அந்த உணர்வுதான் அவர் கண் விழித்து உன்னை பார்க்கிறார். உன் உணர்வுதான் அவரை தட்டி எழுப்பும். மத்தாளம் அடித்தால்தான் அந்த ஓசைதானே நமக்கு கேட்கிறது. மகான்கள் இறைவன் மேல் வைக்கும் பக்தியால் அதை பாட்டாக எழுதுகிறார்கள். அவர்கள் அந்த நிலையில் பேச யாரும் இல்லை இறைவனை தவிர. அதனால் அந்த சொற்களுக்கு வலிமை உண்டு. இறைவனே மன்னனை வழிநடத்தினாலும் மன்னன் சொல்லுக்கு வலிமை உண்டல்லவா? அதனால தான் கூறுகிறோம், வெறும் பாட்டை படித்தால் மட்டும் உங்களுக்கு முக்தி கிடைக்காது. பிரம்ம உணர்வில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் முக்தி. பாட்டை படித்து கொண்டே இறை பெயரை கத்திக்கொண்டே இருந்தால் முக்தி கிடைக்காது. நீ ஞானத்தை தேடி சேர்த்து வைத்தால் அதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. நீ பணம் பொருள் என்று எதை சேர்த்து வைத்தாலும் இங்கு எல்லாவற்றையும் கொள்ளையடித்து எல்லோரும் இருக்கிறார்கள். நீ எதையும் உன்னோடு வைத்து கொள்ள முடியாது. செல்கள் கொண்ட ஒவ்வொரு தொகுப்பு தான் இந்த உடல் என்று புரியாமல் இந்த உடல்தான் நான் என்று உன்னை வளர்க்க பாடுபடுத்தி கொண்டிருக்கிறாய். பாடுபட்டு கொண்டும் இருக்கிறாய். இதை நீயாக வளர்க்கவோ இறக்கி வைக்கவோ முடியாது. அது தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அணுக்களை நீ நிறுத்தவோ இயக்கவோ முடியாது. இது செல்போன் போல பதிவு செய்யும் வேலையை மட்டுமே செய்யும். வேறு எதையும் இந்த அணுக்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த அன்ன உடலுக்கு நீ எதையும் பெற முடியாது என்று கூறுகிறோம். சூட்சும தேகத்துக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் கிரகிக்கும் தன்மை உண்டு. ஒளி அணுக்களை பிறக்க வைக்க பாருங்கள். ரமணரின் தந்தை இறந்தபோது ரமணர் கேட்டது இதுதான், இதுவரை என்னிடம் பேசிய தந்தை எங்கே? இப்பொழுது ஏன் பேசவில்லை? அப்படியானால் இத்தனை நாள் என்னிடம் பேசிய தந்தை யார்? இந்த உடல் இப்பொழுது பேசவில்லை, பேசிய நபர் எங்கே? இதுதான் அவரை ஞானத்தை தேட வைத்தது. நமக்கு பிடித்த நபர் இறக்க நேரிட்டால் நாம் இடிந்த கட்டடம் போல் ஆகிவிடுவோம். தந்தையை தேடி நான் போகிறேன் என்று அண்ணாமலைக்கு வந்தார். அண்ணாமலையே தந்தை என்று உணர்ந்தார். அந்த அண்ணாமலையே பிரம்மத்துக்குள் அடக்கம் என்று அறிந்தார். ஆக பிரம்மமே தந்தை, அவரிடம் நாம் பேசியது என்று உணர்ந்தார். நம்மிடம் பேசியது அந்த பிரம்மம்தான் என்று உணர்ந்தார். அந்த தந்தையிடம் தன்னை ஐக்கியப்படுத்தினார். அதை போலவே ஆசிரியரின் தந்தை இறந்தபோது நாம் ஏன் அதற்கு உயிர் கொடுக்க முடியவில்லை என்று எண்ணும்போது தான் கிடைத்தது ஞானம். நம் உடலில் அணுக்கள் மட்டுமே உள்ளன. அந்த அணுக்கள் இறக்கும் தன்மை உள்ளவை. இரவா தன்மையுள்ள ஒளி அணுக்களை இவர்கள் பெறவில்லை. இறக்கும் அணுக்களை நாம் உயிர்ப்பிக்க முடியாது. நமது எல்லா உடலிலும் அணுக்கள் மட்டுமே வியாபித்துள்ளன. இதற்கு தந்தையார், தாயார், உறவினர் யார் யார்? எல்லாம் மாயா, மாறும் அணுக்கள், அழியும் அணுக்கள். இதுதான் மாயா. உண்மையான தந்தை பிரம்மம். அதையே இயேசுநாதர் கூறுகிறார், பரமண்டத்தில் உள்ள எங்கள் பிதாவே, பரமபிதாவே என்று. மெய்யான தந்தையிடம் சரண் புரிய வேண்டும். மேலும் நமக்கு உடலில் ஏற்கனவே உயிர் இல்லை என்று தானே கூறுகிறோம். உயிர் இல்லாத உடல்தான் நாம் உலக சக்திகளை கிரகித்து கொண்டு வாழ்கிறது. உயிரை நாம் ஏன் முயன்று பெற வேண்டும் என்று நீங்கள் யாரும் சிந்திப்பதே இல்லை. உயிர் மற்றவர்களால் தர முடியாது. அவர்கள் பெற வேண்டிய உயிரை நாம் எப்படி தர முடியும்? அவரவர் பெற வேண்டிய உயிர் இது. மற்றவர்கள் யாரும் கொடுக்க முடியாது. அவர் உண்ண வேண்டிய உணவை நாம் தானே உண்ண வேண்டும். அப்படி உயிர் கொடுக்கும் சக்தி நமக்கு இருந்தால்
பட்னத்தார் தன் தாய்க்கு உயிர் கொடுத்திருக்கலாம், ஆதிசங்கரர் தன் தாய்க்கு உயிர் கொடுத்திருக்கலாம். ஏன் முடியவில்லை? இந்த உலகத்தில் நீ உனக்காக வாழ முடியாது. மானம் மரியாதைக்கு பயந்துதான் வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். உன்னுடைய பிறப்பு உனக்கு மட்டும் சொந்தமில்லை. உன் கூட பிறந்தவர்களுக்கும் தாய் தந்தை உன் பிறப்பில் சொந்தம் உண்டு. அனைவருக்கும் உன்னால் ஏற்படும் மான மரியாதையில் பங்கு உண்டு. அதனால் உன் உடல் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. உயிரினும் மானம் பெரியது. வள்ளுவர் குரல். அதை கேட்டு தெளிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.